அருகமில்லா மாறி இருக்கிறான். நான் என்ன செய்ய போகிறேன்? ஆடாக மாறி அருகமில்லை சாப்பிட போகிறேன். அது பண்ணுங்க, அது பண்ணுங்க. பார்க்க முடியல. கொட்டையாடா இல்ல அருகமில்லா இருந்த அந்த பரமேஸ்வரனை நான் ஆடாக மாறி என்ன பண்ணாலும் வராங்க. கானகத்திலே நான் ஆடாக, அதாவது நான் ஒரு அருகம்பில்லாக உருவெடுத்தேன். அவன் ஆடாக உருவெடுத்து அருகம்பில்ல மேயவரானே, என்னடா செய்வது? அதனால இந்த கானகத்திலே நான் மாறாக பரமேஸ்வரன் கொடுத்த வரம் எப்படி இருக்குது என்று துரத்தினோம். பரமேஸ்வரன் ரகமே கொடுக்கறதுல எங்க பரமேஸ்வரன் என்னடா வேற ஆளுடா. இந்த கைலமலையில் வாழக்கூடிய பரமேஸ்வரன் அருகம்பில்லா மாறினான், ஆடாக மாறி அருகம்பில்ல மேய்ந்தோம் வைத்தான். மானாக மாறி இருக்கிறான். நான் இப்ப என்ன செய்ய போகிறேன்? மானை சாப்பிடுவது சிங்கம். சிங்கம் நான் சிங்கமாக மாறி மானை சாப்பிட போகிறேன். போகிறது மான். நான் மானாக உருவெடுத்து இந்த காலத்திலே ஓடினேன். ஆனால் அவனோ ஒரு சென்னாயாக உருவெடுத்து சிங்கமாக உருவெடுத்து இந்த மானை கொன்று சாப்பிட வருகிறானே, எப்படி தப்பிப்பது? எளியாக
ஏண்டா என்ன ஒரு தெனாவட்டு இருந்தா நாயில புடிக்கிட்டு வந்துட போறோம். அதானே பூந்தா போது உள்ள சேர இல்ல நாங்க எப்படி வேணாலும் அவதாரம் எடுப்போம். நாங்களா வேணாங்கிறோம். எலுமிச்சை பழத்தில் தான் இப்படி வேலை இருக்கும். மானாக மாறிய சிவனை சிங்கமாக உருவாகி துரத்தினோம். தப்பித்து போயிட்டானே. என்னடா வேலை விடுறாங்க இவங்களாம். அதானே ஏவெல்லாம் சும்மாவா முன்ன ஏர் வேலைக்கு போனோம்ட்டு அதாவது ஓம் 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 ஓமே அது தெரியாதா? அப்படியா? ஓய் தெரியுது எப்படி தெரியுது. யாரோட விரல சந்தடியா? அங்க பாரு ஆயா மூத்திர உருத்தான் தெரியும். ஏய், அது இல்லை. அவன் எலியாக மாறி இருக்கிறான். அதுக்கு நீங்க எங்க அப்பா இப்படிதான் வேலை போட்டு ஆனாரு, நல்லா பேர் எடுத்தாரு. எங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. அப்படின்னா இவரையும் ஜாவ சொல்றியா? நான் சொன்னா அவரே செத்து போயிடுவாரு. எலியாக மாறி இருக்கக்கூடிய சிவனை நான் பூனையாக மாற போகிறேன். கப்பல் பிடிக்கணும். ஆமா ஆமா வாங்க வாங்க வாங்க. இந்த காரணத்திலே பரமேஸ்வரன் அந்த அசுரனிடத்திலிருந்து உயிருக்கு பயந்து நான் எலியாக உருவமெடுத்து இதோ இந்த துபாரத்துக்குள்ளே போய் புகுந்து எப்படியாவது என்னுடைய சிரத்தை நான் தப்பித்துக் கொள்கிறேன். இல்லையெனில் அவருடைய கரத்தை என்னுடைய சிரமையில் வைத்து என்னை கொன்று விடுவான். இதோ இந்த துபாரத்துக்குள் புகுந்து விடுகிறேன். ஏய் மயிலே கூட வந்து மாட்டிக்கிட்டா போன பெரிய அதானே ஐயோ 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 என்னடா இந்த சிவன் முடிக்கு சிக்க மாட்டேங்கிறானே. நான் வைக்கலாம்னு பார்த்தா ஓடிடுகிறானே. நான் வைக்கிறேன். சிவனே ஓடாதே ஓடாதே. ஐயோ சண்டாளாசுரனே என்னடா நான் என்னுடைய கரத்தை உன்னுடைய சிறை மீது வைத்து பார்த்தே ஆக வேண்டும். நீ என்னாக மாறினாலும் நான் மாறப் போகிறேன். என்னடா எலியா மாறினா மட்டும் விட்டுருவோனா? நான் பூனையாக மாறி எலியை பிடிக்க போன தப்பிச்சு விட்டானே. ஐயோ அசுரனே வேண்டாம் தர்மபுரானே சிவன் ஐயோ ஐயோ போனேன். ஆனால் அவன் பூனையாக ரூபமாறி அந்த எலியவே சாப்பிட வருகிறான். நான் என்ன செய்வேனோ எது செய்வேனோ எப்படி என்னுடைய உயிரை உங்களை காப்பாத்தும் அந்த சோரை விட்டு நீங்க தப்பிக்கூடாது. தப்பிக்கணும். ஒரு வழி சொன்னா கேட்பீங்களா? மனையை தர கோமாளி ஒன்னு 5 நிமிஷம் தண்டாதி பண்ணி வருவான் சண்டாபுரத்துக்கு. இப்ப நடு ரோட்ல நின்று பாருங்க. அந்த நீங்க சிக்க தேவையில்ல. ஆமா அதனால நண்பா நான் என்ன செய்வது? அதனால இந்த காலகத்திலே இருக்க வேண்டாம்.
அதனால அன்பா இதோ வந்து விட்டோம். இதுதான் ஐவேளாங்காடு. ஐவேளாங்காட்டிலே இதோ இருக்கிறது ஐவேளா மரம். ஐவேளா மரத்திலே நான் ஒரு ஐவேளா காயாக உருவமெடுத்து ஐவேளா காயாக போகிறேன். அப்புறம் என்ன செய்வேன் என்று பார்க்கிறேன். என்னடா என்ன அலைய விடுறான் இந்த சிவன். சிவன் சிரம் மீது மட்டும் நான் கையை வைத்து விட்டேன். ஆனால் அகில உலகத்தையும் நான் நாட்டி படைத்து விடுவேன். என்னடா என்னுடைய கரத்தை அவன் சிரம் உட்காருடா, தலைகளை கையில வச்சிட போறாரு. என்னுடைய கரத்தை சிவன் தலை மீது வைத்தே ஆக வேண்டும். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. ஓ ஓ அப்படியா? அந்த ஆயா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுதா? சிவன் எனக்கு பயந்து ஓடி அடிவேளா நாட்டிலே அடிவேளான் காயா மாறி இருக்கிறான். மரத்துல காயா தொங்குறோம். நாம விடுவோமா? வேளாங்காய சாப்பிடுறது என்னது? வேளாங்காய வெள்ளாடு. நாட்டுக்கடாயாக மாறி அந்த மரத்தையே சாப்பிட போறேன். கொட்டியாட்டு மேல ஏறனா? கொட்டியாட்டு மேல இல்லடா, காயா மாறி இருக்கிறான். மரத்தையே சாப்பிட்டா மறுபடியும் வருவான்ல, கைய வெப்பல்ல, அவன் பத்தி எரிவான்ல. இன்னைக்கு சிவன் சிவனா நானா? எங்கடா இருப்பான்? அந்த பக்கமா தொங்கு பேர் ரெண்டு காய், அத போய் ஒரு காய் பேர் வாழ தொங்குது, அதை கடிங்க. ஐயோ இப்படியா விட்டால் இந்த சண்டால பத்தாசுரனா வந்தவன் என்னை எப்படியோ கொண்டு விடுவான். அதனால இந்த உலகத்தில் என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? இதற்கெல்லாம் ஒரே வழி என்னுடைய மைத்துனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கோபால கண்ணனை வைத்தால் அந்த கண்ணனால மட்டும்தான் என்னுடைய சிறந்த பிக்கும்.